السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். நசப் என்ற பொது தலைப்பின் கீழ் பல சட்டங்களை நாம் பார்த்தோம். நசப் என்றால் என்ன? அதாவது ஒரு ஒரு கல்வியுடனோ, ஒரு பொருளுடனோ, அல்லது ஒரு கூட்டத்துடனோ, ஒரு நாட்டுடனோ சேர்க்கும் பொழுது, இப்ப இந்தியாவுடன் ஒரு மனிதரை சேர்க்கணும் இந்தியர் அப்படின்னு சொல்றோம். இல்லாட்டி தமிழுடன் ஒரு மொழியுடன் சேர்க்கணும்னா தமிழர் அப்படின்னு சொல்றோம். அதே போல நசப் அரபியிலையும் இப்படி என்னது, ஒரு மொழியுடன் சேர்ப்பதற்கு என்ன சட்டம், ஒரு நாட்டுடன் சேர்ப்பதற்கு என்ன சட்டம் அப்படின்னு நம்ம அதன் விளக்கத்தை பார்த்தோம். அதுக்கு பொது சட்டம் என்ன? மிக மிக ஈஸி. என்னது, ஒரு வார்த்தையின் கடைசியில சத்து செய்யப்பட்ட யாவும் அதற்கு முன்னாடி கசர் கொடுத்தால் அது என்னவாயிரும், அந்த சார்ந்த அர்த்தம் வந்துவிடும். இப்போ உதாரணத்துக்கு அரபுன் என்பதற்கு அரபியுன் என்று போட்டால் அரபியை சார்ந்தவர் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அப்ப தொடர்பு படுத்துறது ரொம்ப ஈஸி. சரியா? இது பொது சட்டம் என்பதை கண்டோம். அதற்கு பிறகு அந்த பொது சட்டத்திலிருந்து விளக்கப்பட்ட வார்த்தைகள் இருக்கின்றது என ஒரு 4-5 வார்த்தைகளை கண்டோம். அதில் முதலாவது தாவு தனீஸ் கொண்ட வார்த்தை. இதுக்கு அந்த பொது சட்டம் வராது. அந்த தாவு தனீஸை போக்கிவிட்டுதான் அந்த நசபுடைய சத்து செய்யப்பட்ட யாவை சேர்க்க வேண்டும் என்றும், இரண்டாவது மக்சூராக இருந்தால், அந்த மக்சூர் என்றால் கடைசியில் முன் அலிஃப் அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் இருக்கும். அவ்வாறு இருந்தால் அந்த அலிஃப் எத்தனாவது எழுத்தாக வர வேண்டும் என்று கவனிக்க வேண்டும். 3வது எழுத்தாக இருந்தால் அதுக்கு வாவாக மாற்ற வேண்டும். 4வது எழுத்தாக இருந்து அந்த அலிஃப் 4ஆக இருந்து 2வது எழுத்து சுக்கூனாக இருந்தால் அதை போக்குவது கூடும். அந்த அலிஃபை போக்கலாம், அல்லது அந்த அலிஃபை வாவாவா மாற்றலாம். அல்லது 4வதாக இருந்து அந்த அலிஃப் 4ஆவதாக இருந்து 2வது எழுத்து அதில் ஹரக்கத் பெற்றதாக இருந்தாலோ, அல்லது அந்த அலிஃப் 5வதாக அல்லது 6வது எழுத்தாக இருந்தாலோ அந்த அலிஃபை கண்டிப்பாக போக்க வேண்டும். போக்க பிறகுதான் இந்த சத்து செய்த யா நசபுடைய யாவை சேர்க்க வேண்டும் என்றும், மன்கூஸாக இருந்தால், மன்கூஸ்னா கடைசியில யா அதுக்கு முன்னாடி கசர் இருக்கும், அதுக்கும் இதே சட்டம் தான். அந்த யா அந்த வார்த்தையின் கடைசியில் 3வதாக வந்தால் அந்த யாவை வாவாக புரட்ட வேண்டும், அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் கொடுக்க வேண்டும். 4வதாக வந்தால் அந்த யாவை போக்கலாம், அல்லது அந்த யாவை வாவாக மாற்றலாம். அல்லது 5வதாக 6வதாக வந்தால் அந்த யாவை கண்டிப்பாக போக்க வேண்டும் என்றும், அதற்கு பிறகு அந்த சத்து செய்யப்பட்ட யாவை சேர்த்து நசபுடைய யாவை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், அதற்கு பிறகு மம்தூதை பார்த்தோம். மம்தூத் என்றால் அம்சா இருக்கும், இறுதியில் அம்சா இருக்கும், அதுக்கு முன்னாடி அலிஃப் இருக்கும் என்பதை கண்டோம் அல்லவா? அந்த அம்சாவுக்கு 3 நிலைமை. அம்சா தனிசுக்காக வந்தால் அதை வாவாக மாற்ற வேண்டும் என்றும், அந்த அம்சா அசல் எழுத்தாக இருந்தால் ஃபாக்கலிமா கலிமா, அந்த லாம் கலிமா என்று அசல் எழுத்துகளில் வந்தால் அந்த அம்சாவை அம்சாவாகவே படிக்க வேண்டும் என்றும், அந்த அம்சா அசலாக இருக்கிறது ஆனால் வாவோ அல்லது யாவோக தான் அம்சாவாக மாற்றியுள்ளோம் என்றால் அப்பொழுது என்ன செய்யலாம்? அம்சாவை வைத்தும் படிக்கலாம், அல்லது அந்த அசல் எழுத்து என்னவோ அந்த வாவாக இருந்தால் அந்த அசலை அம்சாவாகவும் படிக்கலாம், அல்லது வாவாக புரட்டியும் படிக்கலாம். அது 2 தான். அம்சாவாக படிக்கலாம் அல்லது வாவாக புரட்டி படிக்கலாம் என்றும், இறுதியாக சத்து செய்யப்பட்ட யா வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றும், அதற்குடைய நசபு தொடர்புபடுத்தக்கூடிய சட்டங்கள் என்னவென்று நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். இது நீண்ட சட்டங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடத்தை நாம் தெளிவாக கண்டுவிட்டோம். இந்த 5-6 பாடங்கள் மொத்தமாக சேர்த்து அதற்கான பயிற்சிகளும் கேள்வி பதில்களும் தான் இப்பொழுது தொடர்ந்து காண இருக்கின்றோம். வாருங்கள், அதை நாம் என்ன செய்வோம், தொடர்ந்து பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நாம் 24 பயிற்சிகளை முடித்துவிட்டோம். நசபுடைய பாடத்தில் நீண்ட பயிற்சிகளை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். கேள்வி பதில்கள் பார்த்தோம், நமூதஜுன் எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம். இப்பொழுது நாம்
25வது பயிற்சியில் நிற்கின்றோம். வாருங்கள், மீதமுள்ள அனைத்து பயிற்சிகளையும் காண்பதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இன்னும் இந்த பாடம் 2 பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் இதை முழுவதுமாக கண்டு முடிப்போம். வாருங்கள். சுக் நீ சீகா எடு மின் குல்லி ஃபிஅலி மினல் அஃஆலில் ஆத்தியதி அலா வஸ்னி ஃபஈலின். ஃபஈலின் என்ற வஸ்னின் பிரகாரம் பின்வரும் வினைச்சொற்களில் இருந்து ஒவ்வொரு வினைச்சொல்லில் இருந்தும் சீகா எடு, வடிவமை. பின்னாடி வர எல்லாத்தையும் ஃபஈல் வசனா மாத்தணும்ன்றாங்க. கீழே உள்ள ஃபேல்களை. சும்ம பிறகு உன்சுப் இலா குல்லி சீகத்தின், பிறகு ஒவ்வொரு சீகாவின் பக்கம் தொடர்பு படுத்து நசபு செய்யணுமா. சரியா? அப்ப இந்த சீகா எடுத்ததுக்கு அப்புறம் ஃபைல் எடுத்ததுக்கு அப்புறமா என்ன செய்யணும், நம்ம தொடர்பு படுத்தி சொல்லணுமா. சரியா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னது, நான் மரண செய்தி அறிவித்தான், அசா மாறு செய்தான், அதா வேகமாக ஓடினான், இல்லாட்டி வரம்பு மீறினான், ரெண்டுமே சொல்லலாம். ரலிய திருப்தி அடைந்தான். சரியா? பொருந்தி கொண்டான். அப்ப இதோடைய அர்த்தம் பார்த்தாச்சு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், அதை ஃபைல் வசன்ல மாத்த போறோம். ஃபைல் வசன்ல மாத்திய பிறகு அதை நம்ம என்ன செய்யணும், நசபு செய்யணும்ன்றாங்க. சரியா? வாருங்கள், 25வது பயிற்சியின் பதில் இங்க இருக்கிறது. ஃபஈலுன் நஇயுன். அப்ப ஃபஈ அந்த யா வருது, லாம் கலிமாவும் யா தான், அதான் நஇயுன். அப்ப என்னது, இறப்பு செய்தி அறிவிக்கக்கூடியவர். அப்ப இத கூட அதுக்காக நசபு செய்யணும்ல. எப்படி நசபு செய்யணும், கடைசியில சத்து செய்யப்பட்ட யா அதுக்கு முன்னாடி 2 எழுத்து இருந்தா என்ன செய்யணும், அந்த யா சத்து செய்யப்பட்ட யாவை என்ன செய்யணும், தூக்கிட்டு அந்த இடத்துல வாவ் வைக்கணும். வாவ் வச்சு அதுக்கப்புறமா நசபு செய்யணும். இங்க செஞ்சிருக்காங்களே, இந்த சத்து செய்யப்பட்ட யா இடத்துல வாவ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நசபுடைய யாவை சேர்த்திருக்காங்க. அப்ப அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் செய்யணும், ஃபத்தஹ் செஞ்சிருக்காங்க. இப்ப நஅதியுன் மரண செய்தியை அறிவிப்பவரை சார்ந்தவர். சரியா? அதுக்குமா பாருங்க, அசா மாறு செய்தான், அசியூன் மாறு செய்யக்கூடியவன். இது எல்லாமே அதேதான், கடைசியில எல்லாமே என்னதுதான், இல்லத்துடைய எழுத்துக்கள். அதனாலதான் என்ன செய்யறோம், அந்த யா வசன்ய ஒரு யா இருக்கு, கடைசியில இராம் கலிமாவும் இல்லத்து. அதனாலதான் ரெண்டுத்தையும் சேர்த்து சத்து செய்யப்பட்டுள்ளது எல்லாத்தையும். ஓகேவா? அப்ப மாறு செய்யக்கூடியவன், எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான், மீண்டும் மீண்டும் எல்லாமே ஒரே தான். சரியா? ஆஹ் அதனால நம்ம மீண்டும் மீண்டும் சொல்ல தேவையில்லை. எல்லாத்துலயும் என்ன செஞ்சிருக்கோம், வாவா மாத்திருக்கோம். ஏன்னா சத்து செய்யப்பட்ட யாவுக்கு முன்னாடி எல்லாத்துலயும் 2 எழுத்து இருக்கு. 2 எழுத்து இருந்து அதான் சட்டம். அந்த யாவுடைய இடத்துல சத்து செய்யப்பட்ட யாவுடைய இடத்துல என்ன போடுவோம், வாவ் போடுவோம்ல. இதோடைய முழு சட்டம் படிச்சோம். இந்த 2 யாவுல சத்து செய்யப்பட்ட யான 2 யா இருக்குல்ல, அதுல முதல் யாவை போக்கிட்டு 2வது யாவை வாவா மாத்தணும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், சத்து செய்யப்பட்ட யா போக்கிட்டு அந்த இடத்துல வாவ் போடணுன்றோம். ஓகேவா? அப்ப எல்லாமே ஒண்ணுதான். அதுக்கப்புறம் நெசப்பு செஞ்சிருக்கோம். அந்த வாவா மாத்தி அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் செய்யணும். சரியா? பாருங்கள், இப்பொழுது அர்த்தத்தை மட்டும் பார்த்து விடுவோம். அசவியுன் மாறு செய்பவனை சார்ந்தவன். அதா என்னது, வரம்பு மீறினான். அதியுன் வரம்பு மீறக்கூடியவன். அதவியுன் வரம்பு மீறக்கூடியவனை சார்ந்தவன். அப்புறம் ரலிய பொருந்தி கொண்டான். ரலியுன் பொருந்தி கொள்ளக்கூடியவன். ரலாவியுன் பொருந்தி கொள்ளக்கூடியவனை சார்ந்தவன். அப்ப நம்ம எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டோம், சத்து செய்யப்பட்ட யா, அந்த சுத்தி செய்யப்பட்ட யாவுடைய சட்டம் பார்த்துட்டு இருக்கோம்ல, மக்குசூர் பார்த்துட்டோம், மன்கூசுக்கு பயிற்சி பார்த்துட்டோம், அதே போல மம்தூதுக்கும் பயிற்சி பார்த்துட்டோம். இப்ப சத்து செய்யப்பட்ட யாவுக்குரிய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், இப்பொழுது நாம் அடுத்த பயிற்சியை காண்போம். பயிற்சி நம்பர் 26. பயிற்சி நம்பர் 26ல என்ன சொல்றாங்க, இஸ்மல் மஃபூலி மின் குல்லி ஃபிஅலி மினல் அஃஆலில் ஆத்தியதி. பின்வரும் ஃபிஅல்களில் இருந்து ஒவ்வொரு ஃபிஅலில் இருந்தும் இஸ்மு மஃபூலை சீகா எடு, இஸ்மு மஃபூலை வடிவமை. சும்மன்சுப் இலைஹி, பிறகு அந்த இஸ்மு மஃபூலின் பக்கம் தொடர்பு படுத்து. அப்ப என்ன செய்யணும், இதெல்லாம் இஸ்மு மஃபூலா மாத்தணும். மாத்திட்டு அதுக்கப்புறமா அதை நசபு செய்யணும். சரியா? அப்ப வாருங்கள், இதோடைய அர்த்தத்தை பார்ப்போமா. ஜஸா கூலி வழங்கினான், ஷஃபா குணமாக்கினான், நிவாரணம் அளித்தான், நவா நாடினான் எண்ணினான், இல்லாட்டி சக்கா நீர் புகட்டினான். வாருங்கள், இந்த 4 என்ன செய்யலாம், இஸ்மு மஃபூலா மாத்தலாம். இஸ்மு மஃபூலா மாத்திய பிறகு என்ன செய்யணும், அதை நசபு செய்யணும். அப்ப இதனுடைய பதில் மேலே சொன்னதை போன்றுதான் இருக்கும். இதுவும் இதுக்குதான் சத்து செய்யப்பட்ட யாவுக்கான பயிற்சி தான். ஏன்னா இதை மஃபூலா மாத்தும் போது சத்து செய்யப்பட்ட யாவா மாற்றும். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்னது, இங்க மஃபூல் என்ற வசன்ல என்ன இருக்கு, வாவு இருக்கு, லாம் கலிமாவும் இல்லத்து. ஏன்னா இதை பாருங்க, லாம் கலிமா எல்லாத்துலயும் இல்லத்தா இருக்கா. இப்போ வாவும் லாமும் என்னது, இணையும் பொழுது ஏழாள் பாடத்துல என்ன செய்யணும், அந்த வாவு யாவை மாத்துறது எல்லாமே நம்ம ஏழாள் பாடத்துல பார்த்துட்டோம். அதை விளக்குனா தனி பாடம் வேண்டும். அதனால நம்ம பாடம் பார்த்துட்டனால இங்க நம்மளுக்கு தேவையானது அந்த மஃபூலா மாத்தணும். பிறகு அதை என்ன செய்யணும், நசப்பு செய்யணும். பாருங்க, ஜஸா கூலி வழங்கினான், மஜ்சியுன் கூலி வழங்கப்படக்கூடியவன்.
அப்ப இங்க என்ன செஞ்சிருக்கோம், மஃபூலுன் அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கோம், மஜ்சியுன் என்று போட்டுள்ளோம். ஏன்னா வாவும் இருக்கு, லாம் கலிமா இல்லத்தாவும் இருக்கிறது. அது ரெண்டும் என்னது யாவாக மாறி இங்க வாவும் யாவும் சேர்ந்து முதலாவது யாவாக இருந்து ரெண்டாவது ஆஹ், எப்படி இருக்கும்னா மஜுசூயுன்னு இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு சிறிய சிறிய விளக்கம் கொடுத்துட்றேன். மஜுசூயுன்னு இருக்கும், வாவு அதுக்கப்புறம் யாவு. அப்ப வாவு யாவு ஒரே இடத்துல வந்து அதுல முதலாவது எழுத்து சுக்கூன் இருந்தா அந்த வாவை யாவா மாத்தி இதுகாம் செய்யணும். அதான் சட்டம். இப்ப இங்கே அப்படிதான் வாவும் யாவும் ஒரே இடத்துல வந்து வாவு சுக்கூன் பெற்று இருக்கு, அதனால வாவை யாவா மாத்தி சஜ்ஜு செஞ்சுட்டோம். இது எல்லாத்துக்கும் அதேதான். சரியா? அப்ப கூலி வழங்கப்படக்கூடியவன். அப்ப இந்த மஜ்சியுன் கூலி வழங்கப்படக்கூடியவனை சார்ந்தவன். இங்கேயும் மஜ்சியுன் இருக்கு, இங்கேயும் மஜ்சியுன் ஒரே மாதிரி இருக்கேன்னா என்ன சட்டம், இந்த சத்து செய்யப்பட்ட யாவை போக்கணும் நசபு செய்யும் பொழுது. ஏன் சத்து செய்யப்பட்ட யாவுக்கு முன்னாடி மூணை விட அதிகமாகவும் இருந்தா என்ன செய்யணும், சத்து செய்யப்பட்ட யாவை தூக்கிட்டு நசபுடைய யாவை சேர்க்கணும். அப்ப இந்த சத்து செய்யப்பட்ட அசல் வசனின் யா, இந்த சத்து செய்யப்பட்ட நசபுடைய யா பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஆனா அர்த்தங்கள் மாறுபடும். சரியா? அது எல்லாத்துக்கும் இதேதான். இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதேதான். வாவும் யாவும் ஒன்று சேருது, முதல்ல சுக்கூன் இருக்கு, அந்த வாவை யாவா மாத்தி இதுதான் செய்யறோம். எல்லாத்துக்கும் அதே சட்டம் தான். அதே போலதான் இங்க உள்ள சத்து செய்யப்பட்டையா, இந்த சத்து செய்யப்பட்டையும் வேற வேற. இந்த சத்து செய்யப்பட்டையா அசல்யா என்னது, இதுக்கு முன்னாடி 3 எழுத்து இருந்தா அதை போக்கிட்டு தான் நெசபு செய்யணும் சட்டம் படிச்சோம். அதை போக்கிட்டு நெசபு செஞ்சிருக்கோம். இப்போ வாங்க அர்த்தம் மட்டும் பாத்துரும். ஷஃபா நிவாரணம் அளித்தான். மஷ்ஃபியும் மஷ்ஃபியுன் குணமாக்கப்படக்கூடியவன். மஷ்ஃபியுன் குணமாக்கப்படக்கூடியவனை சார்ந்தவன். நவா நாடினான். மன்வியுன் நாடப்படக்கூடியது. மன்வியுன் நாடப்படக்கூடியதை சார்ந்தது. சக்கா நீர் புகட்டினான். மஸ்கியுன் நீர் புகட்டப்படக்கூடியவன். மஸ்கியுன் நீர் புகட்டப்படக்கூடியவனை சார்ந்தவன். சரியா? அப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், இஸ்மு மஃபூலா மாத்திட்டோம். அந்த இஸ்மு மஃபூலுக்கு அப்புறம் நசபு செஞ்சிட்டோம். அப்ப சத்து செய்யப்பட்ட யாருக்கு முன்னாடி 3 எழுத்து இருந்தா அது எப்படி நசபு செய்யணும் நம்ம பாடம் பார்த்தோம். என்னது, அந்த சத்து செய்யப்பட்ட யாவை போக்கிட்டு தான் நசபு செய்யணும். அதே போல நம்ம செஞ்சிட்டோம். சரியா? வாருங்கள் இப்பொழுது அடுத்த பயிற்சியை பார்ப்போம். பயிற்சி நம்பர் 27. என்ன சொல்றாங்க, சகீரில் அஸ்மா அல் ஆத்தியத்தை பின்வரும் பெயர் சொற்களை தஸ்வீராக்கு, சிறுமையாக்கு. சும் அன்சுப் இலா முசவ்வரிஹா பிறகு அந்த பெயர் சொல்களின் முசகர் சகிராக்கப்பட்ட சிறுமையாக்கப்பட்ட வார்த்தையின் பக்கம் தொடர்பு படுத்து. இதெல்லாம் என்ன செய்யணுமா, தஸ்கீராக்கணுமா. தஸ்கீராக்கிய பிறகு அந்த முசகரா ஆக்கின பிறகு என்ன செய்யணும், தொடர்பு படுத்தணுமா. இந்த நசபுடைய பாடத்துக்கு முன்னாடி தஸ்கீர் பாடம் தானே பார்த்தோம். அதுல ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம சொல்லி கொடுத்தாங்களே, ஒவ்வொரு வார்த்தைக்கும் எப்படி நம்ம இது செய்யணும், தஸ்கீர் எடுக்கணும், எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த பெரும் பாடம் தஸ்கீருக்கு. அதை ஞாபகம் வைத்துக் கொண்டு இந்த பயிற்சியை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த பயிற்சி இலகுவாக இருக்கும். பாருங்க. அப்ப பாருங்க, ஷக்வா. அப்ப ஷக்வா என்பது என்னது, முறையிடுதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதுக்கு ஷுகையா சிறிய முறையிடுதல். ஓகேவா? அப்ப எப்பவும் போல என்னது, இந்த அலிஃபுக்கு என்ன, இந்த அலிஃபு கடைசியில ஷக்வான்னு வரக்கூடிய அந்த அலிஃபை போக்கு கணக்கு வைக்காம இதுக்கு மட்டும் தஸ்கீர் ஃபுஐல் வசன்ல சுகையின்னு எடுத்துக்கப்புறம் மறுபடியும் அலிஃபு சேர்த்துக்கணும். அதான் தஸ்கீர் பாடத்துல படிச்சோம். அதே போலதான் சுகையின்னு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த அலிஃபு சேர்த்துக்கிட்டோம், சுகையா. சரியா? சிறிய முறையிடுதல். அப்ப இதுல பாருங்க என்ன இருக்கு, மக்சூருடைய அலிஃப் இருக்கிறதா. அப்ப என்ன செய்யணும், மக்சூருடைய அலிஃப் இருந்தால் அந்த மக்சூருடைய அலிஃபுக்கு முன்னாடி 4 எழுத்தை விட அதிகமாயிருச்சுன்னா, இங்க எத்தனை இருக்கு, ஷீனு காஃபு சத்து சேர்ப்புட்ட யா 2 இருக்கு, அப்படித்தானே. அப்ப 4 எழுத்து வந்துருச்சு. அப்ப இந்த மாதிரி அதிகமாயிருச்சுன்னா என்ன செய்யணும், இந்த அலிஃபை போக்கிட்டு நெசப்பு செய்யணும். அதான் நெசப்பு பாடத்துல படிச்சோம். அப்ப இந்த அலிஃபை மட்டும் போக்குறோம், அதுக்கப்புறம் நெசப்புடையாவை கொண்டு வரோம். சுகையும் எப்படி படிக்கணும், சுகையும் அப்படின்னா சிறிய முறையிடுதலை சார்ந்தவன். சரியா? அப்ப சட்டம் நம்மளுக்கு தெரியும். இந்த அலிஃபுக்கு மக்சூருடைய அலிஃபுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வார்த்தை எழுத்துக்களை பொறுத்துதான் சட்டம் மாறும். அப்ப இங்க எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள் இருக்கின்றன, ரெண்டாவதுக்கு சுக்கூன் இல்லை என்றதால் இந்த அலிஃபை போக்கிட்டு நசபுடைய யாவை சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க, ஜர்வுன் அப்படின்னா நாய்க்குட்டி. அப்படி ஜுரையுன் அப்படின்னா சிறிய நாய்க்குட்டி. அப்ப இங்க என்ன செஞ்சிருக்கோம், ஜர்வுன ஃபுஐல் வசன்ல மாத்திருக்கோம். ஓகேவா? ஜுரைவுன் வரும், அந்த யாவா ஒன்றிணைந்து முதலாவதுக்கு சுக்குன் இருப்பதனால் என்ன செஞ்சிருக்கோம், அந்த வாவை யாவா மாத்தி ஜுரையுன்னு படிச்சிருக்கோம். ஏழால் பாடத்தின்படி அப்படி மாறி உள்ளது.
அந்த ஏழாள் பாடமும் தெரியணும், தஸ்ரீர் பாடமும் தெரியணும், நசபு பாடமும் எல்லாம் நம்ம நகுமாலியால முன்னாடி பார்த்துட்டோம். அது எல்லாம் சேர்ந்து வருகிறது. சரியா? அப்ப ஜுரையுன் என்று மாறியுள்ளது. ஃபுஐல் வசன் தானே தஸ்ரீருக்கு. ஃபுஐலுன் ஜுரையுன். அப்ப சிறிய நாய்க்குட்டி. அப்ப ஜுரவியுன். இங்கே நம்மளுக்கு நசபுடைய சட்டம் தெரியணும். ஷத்து செய்யப்பட்ட யாவுக்கு முன்னாடி ரெண்டு எழுத்து இருந்து அந்த ஷத்து செய்யப்பட்ட யாவுடைய இடத்துல வாவு போடணும். வாவு போட்டு அதுக்கப்புறமா நசபுடைய யா கொண்டு வரணும். இங்க வாவு போட்டிருக்கா, ஷத்து செய்யப்பட்ட யா இடத்துல, அதுக்கப்புறம் நசபுடைய யா கொண்டு வந்திருக்கோம். இப்ப ஜுரவியும் சிறிய நாய்க்குட்டியை சார்ந்தவன். அதுக்கப்புறமா தஅவத்துன் அழைப்பு. அப்ப இதுக்கு எப்படி வரணும்? துஐயத்துன். தனிசுடைய தாவா கணக்கு வைக்காம துஐவுன் இருக்கும். இங்கே யாவா ஒன்று சேர்ந்தனால ஏழாளின் சட்டத்தின்படி ரெண்டும் வாவ யாவா மாற்றி சத்து செய்யப்பட்டு துஐயின் மாறி அதுக்கப்புறம் தாவா சேர்ந்துக்குச்சு. துஐயத்துன் என்று மாறியது. சிறிய அழைப்பு. ஓகேவா? அப்ப இதுக்கப்புறமா என்ன தெரியணும்? ஃபுஐலோசின் படி வந்துருச்சு. அதுக்கப்புறமா தானிஸ் தாவா சேர்த்துக்கிட்டோம். துஐயும் து ஃபுஐலுன். அதுக்கப்புறமா தானிசுடைய தா சேர்த்துக்கணும். துஐயத்துன். சரியா? இப்ப சிறிய அழைப்பு. அப்ப இங்க சத்து செய்யப்பட்ட யாருக்கு தானிசுடைய தாவ போக்கிடணும். இப்ப நசபுடைய சட்டம் பார்ப்போமா? தானிசுடைய தாவ போக்கிடுவோமா? அதுவும் சத்து செய்யப்பட்ட யாவுக்கு ரெண்டு எழுத்து இருக்கா? அப்ப என்ன செய்யணும்? சத்து செய்யப்பட்ட யாவுடைய இடத்துல வாவை போட்டுட்டு அதுக்கப்புறமா நசபுடைய யாவை கொண்டு வரணும். கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா? துஅவியுன் சிறிய அழைப்பை சார்ந்தவன். அப்ப அந்த வாவு போடணும். அதுக்கு முன்னாடி ஃபதஹ் செய்யணும். இங்கேயும் அதே மாதிரி ஃபதஹ் செஞ்சிருக்கோமா? இப்ப சத்து செய்யப்பட்ட யார் இடத்துல வாவு போடுறோம், அதுக்கு முன்னாடி ஃபதஹ் செய்யறோம். சரியா? அப்ப துஅவியுன். சரியா? சிறிய அழைப்பை சார்ந்தவன். அப்போ ஹசாத்துன் கூழாங்கல்னு அர்த்தம், சிறிய கல்லுன்னு அர்த்தம். இதுல பாருங்க, இந்த தனிசுடைய தா இல்லாம நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு தஸ்பீர் எடுக்கணும். ஃபுஐல் வசன்ல கொண்டு வரணும். இப்ப ஹுசை அப்படி வருமா? கடைசியில அலிஃப் இருக்கா? அந்த அலிஃபுக்கு முன்னாடி ஃபத்தஹ் இருந்தாதான் அலிஃப் இருக்கும். அலிஃப் முன்னாடி எப்பவுமே ஃபத்தஹ் இருக்கணும்ல. அப்ப ஃபுஐல் வசன் வரும்போது இந்த அலிஃப் வர முடியாது. அதனால அது யாவா மாத்தி ஹுசையுன் படிப்போம். அப்படி ஃபுஐலுன் ஹுசையுன் அப்படி மாத்தினதுக்கு அப்புறம் மறுபடியும் தானிசுடைய தாவ சேர்த்துக்கணும். ஹுசையத்துன். சரியா? சிறிய கல். சரியா? அப்ப சிறிய கல்லா இப்ப என்ன செய்யணும்? இதை நசபு செய்யணும். தஸ்கீர் எடுத்த பிறகு நசபு. சத்து செய்யப்பட்ட யாவுக்கு முன்னாடி ரெண்டு எழுத்து இருக்கு. இதே சட்டம் மேல சொன்ன துவயத்துக்கு சொன்ன அதே சட்டம் தான். தானிசுடைய தாவை போக்குறோம். இந்த சத்து செய்யப்பட்ட யா இடத்துல வாவு வைக்கிறோம். அதுக்கப்புறம் நசபுடைய யாவை கொண்டு வரோம். ஹுசபியுன். சரியா? அப்ப சிறிய கல்லை சார்ந்தவன். அல்ஹம்துலில்லாஹ் நாம் இந்த பயிற்சியை நம்ம பார்த்துட்டோம். அப்ப இங்க பயிற்சி இருக்குதான். நம்ம பழைய பாடங்கள் மறந்து விடக்கூடாதுன்னு தான் எல்லாம் கலந்து கொடுக்குறாங்க. என்னது? இந்த தஸ்கீருடைய பாடம் பெரிய பாடம் பார்த்தோம், அதை மறந்துடக்கூடாது. அதே போல நசபுடைய பாடம் மறந்துடக்கூடாது, ஏலாளுடைய பாடம் மறந்துடக்கூடாது. எல்லாமே நம்ம இந்த கிதாபுகளில் நம்ம நீண்ட பாடங்களாக பார்த்தவைகள். சரியா? அடுத்து பாருங்க, 28வது பாடம் சகீரில் அஸ்மா அல் ஆத்தியத்த. பின்வரும் பெயர் சொல்களை தஸ்கீராக்கு. இங்க வந்திருக்கக்கூடிய பெயர் சொல்களை தஸ்கீராக்கணுமா, சிறுமையாக்கணுமா? மன்சுப் இலா முசவ்வரிஹா. பிறகு அந்த பெயர் சொல்களின் தஸ்கீராக்கப்பட்ட வார்த்தையின் பக்கம் தொடர்பு படுத்து. நசபு செய். அப்ப தஸ்கீர் செய்யணும்னா அது அரபிலேயே அப்பயே மனப்பாடம் பண்ண சொல்லியிருந்தோம். அதனால அரபிலேயே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. தஸ்கீர் எடுக்கணும். இதன் இந்த 4 வார்த்தைக்கு என்ன செய்யணும்? தஸ்கீர் எடுக்கணும். தஸ்கீர் எடுத்த பின் என்ன செய்யணும்? நசபு செய்யணும்ன்றாங்க. அப்ப இதனுடைய தஸ்கீருடைய சட்டம் வேறு. அதனாலதான் மேல கொடுத்தது வேற மாதிரி இருக்கும். அது ஃபுஐல் வசனுக்கான பயிற்சி. இப்ப கொடுத்ததுக்கு ஃபுஐல் வசன் வராது. இது வேற மாதிரி வரும். அதனால இது தனி பயிற்சி கொடுக்குறாங்க. அசீசுன். அப்ப இதுக்கு பாருங்க என்ன இருக்கு? 3வது எழுத்து இல்லத்தா இருக்கு எல்லாத்துலயும் பாருங்களேன். ஐன் ஜா யா, ஐன் ஜா ஜீம் வாவ், ரா சீன் அலிஃப், ஹா காஃப் வாவ். இப்படி 3வது எழுத்து இல்லத்தா இருந்தா என்ன சட்டம் பிடிச்சிருக்கும்? அந்த இடத்த என்ன செய்யணும்? ஃபுஐயில் என்ற வசனாக மாற்ற வேண்டும். சரியா? அப்ப அந்த யாவை ஷத்து செய்யப்பட்டதா மாத்தப்படும். சரியா? இங்க மாற்றப்பட்டிருக்குமா? ஃபுஐயில் வசன்ல வரணும். அப்ப என்ன செய்யணும்? அசீசுன்னா ஃபுஐயில் 4 எழுத்துனா அதுக்கு ஃபுஐல் வசன் தானே. இப்போ ஃபுஐல் வசன்ல வரும் பொழுது 3வது இருக்கக்கூடிய அந்த இல்லத்தான வார்த்தைக்கு சத்து செய்யப்பட்டதாக மாறிவிடும். சரியா? உஜையில், ருசையில், ஹுகையும் எல்லாமே பாத்தீங்களா 3வது எழுத்து என்னவா இருக்கு? இல்லத்தான எழுத்தாக இருக்கு. அது எல்லாமே என்னவா மாறிடும்? சத்து செய்யப்பட்ட யாவாக மாறிவிடும். ஓகேவா? இதான் 4 எழுத்து தஸ்வீர் செய்யும் பொழுது 3வது எழுத்து என்னவாக இருந்தால் இல்லத்துடைய எழுத்தாக இருந்தால் அதனுடைய தஸ்கீருடைய சட்டம். அப்ப பாருங்க, அசீசுன் கண்ணியமானவன், உசையீசுன் சிறிய கண்ணியமானவன். இப்ப சத்து செய்யப்பட்ட யா நடுவுல வருது. ஒரு வார்த்தை நடுவுல வந்து அந்த யாவுக்கு கசர் இருந்தால் அந்த கசஸ் உள்ள யாவை போக்கிட்டு சுக்கூன் உள்ள யாவை மட்டும் வைத்து படிக்க வேண்டும் நசபு செய்யும் பொழுது. அப்ப கசருள்ள யா போயிடுச்சுன்னா உசைஸ்
உசையிஸ் இல்ல உசைஸ்ன்னு மாறிடும். ஏன்னா கசருள்ள யாவை தூக்கிறோம்ல. அப்ப உசைஸ்ன்னு மாறி அக்கமா நசபுடைய யாவை சேர்த்துக்கணும். உசைசியுன். இப்ப சிறிய கண்ணியமானவனை சார்ந்தவன். இப்ப நான் சொன்ன சட்டம் தான் இது எல்லாத்துக்கும். உஜையில் தஸ்வீர் எடுக்கும் பொழுது மூணாவது எழுத்து இல்லத்தாக இருக்கிறது, அதனால உஜையில். ருசையில் ஹுக்கையும்னு மாறுது. அதுக்கப்புறமா நடுவுல சத்து செய்யப்பட்ட யா வந்திருக்கு எல்லாத்துலயும். அதனால அந்த கசரு உள்ள யாவை தூக்கிட்டு சுக்குன் உள்ள யாவை மட்டும் வச்சு கடைசியில நெசபுடைய யாவை சேர்க்கிறோம். சரியா? இப்ப பாருங்க, இங்க கொடுத்திருக்கா. ரெண்டாவது அஜூலுன் அவசரப்படக்கூடியவன். உஜையிலுன் அவசரப்படக்கூடிய சிறியவன். உஜைலியுன் அவசரப்படக்கூடிய சிறியவனை சார்ந்தவன். ரிசாலத்துன் கடிதம். ருசையிலத்துன் சிறிய கடிதம். ருசைலியுன் சிறிய கடிதத்தை சார்ந்தவன். ஹுகூமத்துன் அரசாங்கம். ஹுகையிமத்துன் சிறிய அரசாங்கம். ஹுகைமியுன் சிறிய அரசாங்கத்தை சார்ந்தவன். அல்ஹம்துலில்லாஹ், நாம் இந்த பயிற்சியை தெளிவாக கண்டுபிடித்து விட்டோம். அப்ப இதுதான். அப்ப தஸ்கீருடைய சட்டம் 4 எழுத்தாக இருந்து 3வது இல்லத்தாக இருந்தால் எவ்வாறு எடுக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு நசபுடைய பாடத்தையும் நாம் கண்டோம். நசபுடைய பாடத்தில் எப்படி எடுக்க வேண்டும், இந்த நடுவில் தஸ்கீர் செய்யப்பட்ட எப்படி வரும் என்பதை நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். பாருங்கள், இப்பொழுது 29வது பயிற்சியை நாம் காண்போம். 29வது பயிற்சி என்ன? சுப் அலா வஸ்னி ஃபைலின் மினல் அஃஆலில் ஆத்தியதி. பின்வரும் வினை சொற்களில் இருந்து ஃபைல் வசனின் பிரகாரம் சீகா எடு. பின்வரும் ஃபேல்களில் இருந்து இதெல்லாம் என்ன செய்யணும்? ஃபைல் வசன்ல எடுக்கணுமா? சும்மன்சுப் இலா குல்லி சீகத்தின். பிறகு ஒவ்வொரு சீகாவின் பக்கம் தொடர்பு படுத்து. அதாவது ஃபைல் வசன் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சீகாவின் பக்கம் நம்ம நசபு செய்யணும்ன்றாங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ராவ திருப்தி அடைந்தான். ஜாத என்னது? ஜாதனா தீவிரமானான், உறுதியானான். சாத ஆதிக்கம் செலுத்தினான். லாக குறுகலானது. ஷாக கடினமானது. சரியா? இப்ப இதோடைய அர்த்தங்கள் எல்லாம் பார்த்து விட்டோம். வாருங்கள், இப்பொழுது இதை நம்ம என்ன செய்யணும்? அவங்க சொன்ன வசூல நம்ம கொண்டு வரணும். அந்த கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும்? நசபு செய்யணும். அப்ப இதனுடைய பதிலு இந்த நசபுடைய சட்டங்களும் இங்க கொடுக்கப்பட்டுள்ளது. இங்க இருக்கு பாருங்க, பயிற்சி நம்பர் 29. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? பயிற்சி நம்பர் 29ல ராவ திருப்தி அடைந்தானா, ரையுன் ஃபைல் வசன் தானே சொன்னாங்க. இப்ப ஃபைல் வசன்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரியா? அப்ப திருப்தி அடைபவன். சரியா? ஏன் ஃபைல் வசன்ல ஏன் இப்படி வந்துச்சு? ஏன்னா ஐன் களிமா இல்லத்து. இந்த ஃபைல் வசன்ல ஒரு யா இருக்கு. இப்ப 2 யாவும் சேரும் பொழுது ஷத்து செய்யப்பட்டு மாறிடுது. ஓகேவா? அதே போலதான் எல்லாத்துலயும் நடுவுல அலிஃப் வந்திருக்கா. அதுக்கப்புறமா இந்த வசன்ல ஏன் வந்திருக்கா. இந்த இரண்டும் சேரும் பொழுது ரெண்டுமே இல்லத்தை உண்டாகும் பொழுது அது ஷத்து செய்யப்பட்டது எல்லாத்துக்கும். சரியா? இப்ப பாருங்க, ரையுன் பொருந்து கொள்ளக்கூடியவன். அப்ப நடுவுல சத்து செய்யப்பட்ட யா வந்தா என்ன சட்டம்? அந்த கசுராக இருந்தா, சத்து செய்யப்பட்ட யா வந்து அதுக்கு கசுர் வந்தா அந்த கசுருள்ள யாவை போக்கிவிட்டு சுக்குன் வைத்து படிக்க வேண்டும். அதான் ரையுன் பொறிந்து கொள்ளக்கூடியவனை சார்ந்தவன். ஜாத அப்ப அது உறுதியானது, என்னது? தெளிவானதுன்னு அர்த்தம். ஜெய்து நல்லதானது, உறுதியானது அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஜெய்தியுன்னா உறுதியானதை சார்ந்தவன். சாத ஆதிக்கம் செலுத்தினான், மேலோங்கினான். செய்யுதுன்னா தலைவர். செய்தியுன்னா தலைவரை சார்ந்தவன். சரியா? தலைவனானா அதிகம் செலுத்தவன் தானே. சரியா? வாக்க நெருக்கடியானது. நெருக்கடி இருக்கக்கூடியவன், நெருக்கடியாக இருக்கக்கூடியது. லாக்கனா நெருக்கடியானது, மாதிரியான ஃபேர். லைக்குனா நெருக்கடியாக இருக்கக்கூடியது. சரியா? அப்புறம் லைக்கியுனா நெருக்கடியாக இருப்பதை சார்ந்தவன். ஷாக்க கஷ்டமானது. ஷையுன் கஷ்டமாக இருக்கக்கூடியது. ஷைகியுன் கஷ்டத்தை சார்ந்தவன். சரி, அல்ஹம்துலில்லாஹ், நம்ம என்ன செஞ்சாச்சு? இதனுடைய பதில்களையும் கண்டாச்சு. இப்ப இதுல நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னது? ஏழால் சட்டம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த ரால என்பது ரையும் எப்படி மாறியது என்பதும். ஓகேவா? அப்ப 2 யா, இந்த அலிஃப்ன்றது அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் இருந்தா மட்டும்தான் அலிஃபா இருக்கும். அப்ப இந்த ஃபைல் வசன்ல கொண்டு வரும்போது அந்த ஐன் கலிமா இடத்துல இந்த அலிஃப் வர்றது சாத்தியமல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வரல, யாவுக்கு சுக்கூன் இருக்கு. அதனால அந்த அலிஃப் என்பது யாவாக மாறி சத்து செய்யப்பட்டு ரையில் என்று மாறியது. அதே போல்தான் ஜெய்யிது செய்யுது எல்லாத்திற்கும். இது இலால் சட்டம் தெரிந்திருக்க வேண்டும்.
பிறகு இதை நசபு எடுக்கும் பொழுது நசபு சட்டம் தெரிந்திருக்க வேண்டும். என்ன நசபு சட்டம்? நடுவுல சத்து செய்யப்பட்ட யா வரும் பொழுது, அந்த சத்து செய்யப்பட்ட யாவுக்கு கசர் இருக்கும் பொழுது அந்த கசரை போக்கிட்டு வெறும் சுக்குனுள்ள யாவாக படிக்கணும். எல்லாத்தையும் ரயிலையும் ஜெய்தியும் செய்தியும்னு நினைச்சிருக்கோம், கசருள்ள யாவா படிச்சிருக்கோம். கடைசியில நெசபுடைய யாவை சேர்த்துக்கணும், சத்து செய்யப்பட்ட நெசபுடைய யாவை சேர்த்துக்கணும். அதே போல சேர்த்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 29 பயிற்சிகளை நாம் முடித்து விட்டோம். வாருங்கள், தொடர்ந்து அடுத்தடுத்த பயிற்சிகளை அடுத்தடுத்து காண்போம். ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.